ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த 2 வாரம் பிப்ரவரியில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, பிப்ரவரி 1லேருந்து பாருங்கள். பட்ஜெட் அன்றைக்கி ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு ஏற்றம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மிடில் தான், எப்படின்னா ஏறி இறங்கியிருக்கான். ஓகேங்களா, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி 2 வாரமாக ஏறி இறங்கியிருக்கு 2 வாரமாக. ஸோ இதை நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் பொசிஷன் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 25,500 கால் எடுத்து வச்சுருக்கேன் 100 ஸோ அதை ஏன் எடுத்துன்றது சொல்கிறேன். ரெண்டாவது வித்ட்ரால் ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட் தருவோம்ல நம்ம, இந்த வாரம் கொடுத்துடலாம். வித்ட்ரால் கொடுத்துடலாம், அக்கௌண்ட்டு க்ளியர் பண்ணிட்டேன். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட் யாரும் ஒர்க் பண்ணுறீங்க கம்பெனிலாம் யூஸ் பண்ணாதீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி காட்ட முடியாது, 3 நிமிஷத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அந்த 3 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஃபாலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே நல்ல ஒரு கேப் அப்பு ஏறிச்சு. அது மாதிரி அதே மாதிரி 29/8 1/9 டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. 21/11 24/11 நடுவில் கேப். இதெல்லாம் பாருங்கள், இந்த ½ hour நடுவில். ஏன்னா இது மாதிரி 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 3 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஃபாலோ வரும். நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 3 மணிக்கு மேலே ஃபாலோ வரும், புட்டில் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துடும். எல்லாம் சொல்லுவாங்களா இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லுவாங்கன்னா உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ அல்லது ட்ரேட் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷுவல் கிடைக்கும். அதனால் பிகினர் சொல்கிறேன், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து எடுத்தோன்னா புட்டில் போச்சுன்னா புட்டில் எடுத்து காலையிலே போடாதீங்க, காலில் போச்சுன்னா காலையில் கட்டி போடாதீங்க. வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கு அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நம்ம வித்ட்ரால் கொடுத்துடலாம். 5,188 ரூபா இருக்குது. நான் 6,500 ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 6,500 ஒரு 3,500 கூட்டினா 10,000. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் 10,000 போக மீதி 1,688 ரூபா வித்ட்ரா கொடுத்துடலாம். ரெகுலரில் கொடுத்துட்றேங்க, 1,688 ரூபா. ஸோ அக்கௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் மாதிரி, இது மாதிரி ஐடிபிஐ இப்போ ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ 1,688 ரூபா நான் வந்து வித்ட்ரால் போட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன், 100 ரூபா ப்ரீமியம் வாங்கியிருக்கோம், அதை பார்த்துங்க. ஸோ வியூ ஸ்டேட்மெண்ட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம 10,000 இதோட 11,000 வச்சுருந்தோம் போன வாரம். அதான் போன வாரம் வந்து பேங்க் ப்ராப்ளம் சொல்லிட்டு வித்ட்ரால் தரல. ஸோ அப்படியே 11,000 வச்சுருந்தோம். அந்த 11,000லேருந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி ஒரு 125, 11ஆம் தேதி 433, 12ஆம் தேதி 198ங்க. 3 நாள் ட்ரேட் பண்ணோம். ஸோ 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா 29 ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ட்ரையல் பண்ண பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் போக மீதி 29 வந்திருக்கு. சரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா 6,000